அவருடைய வக்கீல் என்ன பண்ணிருக்கணும்? சவுக்கு சங்கர் போல நீ அப்பீர் ஆயிருக்கணும். நீ ஆஜராகி 317 பெட்டிஷன் இல்லன்னா பிஎன்எஸ்ல புது செக்ஷன்ல பெட்டிஷன் போட்டு அவரை காப்பாத்திருக்கணும். இல்லையா என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணாங்கல்ல, அடுத்த நாளே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு சவுக்கு சங்கர் இல்லாமே நீ ரீகால் பண்ணிருக்கணும். இல்லையா சவுக்கு சங்கர் கூட்டாத ரீகால் பண்ணிருக்கணும். அதாவது வந்து கூண்டாஸ்ல இன்டரிம் பெயில்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்படிங்கிற சட்டத்துறைக்கு எங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் தெரிவித்த ஒரு வழக்கே சவுக்கு வழக்கு. அதுக்கப்புறம் பாவம் எல்லா வழக்குலையும் ஓடலையே பெயில வாங்கி, பெயில் வாங்குறது பிரச்சனை இல்லை, அப்புறம் ஜாமீன்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து வெளியில வந்து இருக்கும் போது உங்களை தப்பா பேசுறது தவறு தான். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், என்ன சட்டம் அது கொடுத்துட்டு போங்க, கேஸ் நடத்துங்க. நாளைக்கு நீங்க கேஸ் சொல்ல போறீங்களா? நீங்க நான் கேட்கிறேன், இந்த அரசால் ஏற்பட்ட பழிவாங்கு நடவடிக்கை கிடையாது. அவருடைய பேய் பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தான் ரத்த காட்டேரி கெட்ட ஜுன்கள் துருவாத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேதாத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும். வணக்கம். இன்று நம்மோடு மூத்த வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி அரெஸ்ட் ஆகி மறுபடியும் வெளியே வந்தார். இப்போ மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாட்டிட்டே இருக்காரு. என்னதான் நடக்குது? இல்லை, இது ரொம்ப பரிதாபப்பட வேண்டிய விஷயம். அவர் வந்து ஒரு வாய்தாக்கு போல, ஒரு ஹியரிங்க்கு போல அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பழைய 317 புது பிஎன்எஸ்ல வந்து ஒரு பெட்டிஷனை போட்டு நீங்கள் காப்பாற்றிருக்கணும். அவருக்கு வாரண்ட் வந்து நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கக்கூடாது. சரி, வாரண்ட்ரி போட்டிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதை ரீகாலாவது பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ பல அட்வொகேட்ஸுக்கு தெரியறதில்லை, வாரண்ட் ரீகால் பண்ணுவதற்கு, அதாவது எக்ஸப்ட் சம் கேசஸ், அதாவது வந்து ஜீவனாம்சம் சம்பந்தப்பட்ட வழக்கில் அந்த ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் அறிவிக்கை கொடுக்காம ரீகால் பண்ணிட்டீங்கன்னா ஓடி போயிடுவான். அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு செக்யூரிட்டி ஒய்ஃபுக்கு தான், அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இந்த பணத்தை கட்டுறா, இல்லை உள்ளே போ, பெயில் உள்ளே போறியா, பணத்தை கட்டிட்டு வெளியில் வா. ஸோ அந்த மாதிரி வழக்கெல்லாம் நீங்கள் வாரண்ட்டை வந்து நீங்கள் ஏறுதரப்புக்கு தெரியாமல் நீங்கள் ரீகால் பண்ணக்கூடாது. நானே 2 வழக்கு போட்டு ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது இது சம்பந்தமாக. ஓகே ஓகே ஓகே. இந்த ஜீவனாம்சத்தில் இல்லாமல் மற்ற என்பிடபிள்யூ இருக்குது பாருங்கள், அந்த வழக்கில் ஆளே தேவையில்லை. சிறு குடுகு நாக வெங்கட துர்கா குமாரி வெர்சஸ் எதிர் சிறு குடுகு நாக துர்காலட்சுமி எங்க அட்வொகேட் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வியூவர் மூலமா. அந்த வழக்கில் மேதகு நீதியரசர் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்கள் வந்து ஒரு பெரிய ரூலிங் கொடுத்துருக்காரு. அதற்கு பின்னால் வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் P தேவதாசும் கொடுத்துருக்காரு. அப்போ அவருடைய வக்கீல் என்ன பண்ணியிருக்கணும்? சவுக்கு சங்கர் போல கண்டிப்பாக நீ அப்பீர் ஆயிருக்கணும். நீ ஆஜராகி 317 பெட்டிஷன் இல்லைன்னா பிஎன்எஸ்ல புது செக்ஷன்ல பெட்டிஷன் போட்டு அவரை காப்பாற்றிருக்கணும். இல்லையா என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணிட்டாங்கல்ல, அடுத்த நாளே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு சவுக்கு சங்கர் இல்லாமே நீ ரீகால் பண்ணியிருக்கணும். இல்லையா சவுக்கு சங்கர் கூட்டாத ரீகால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது அவருடைய ஃபால்ட்டு கிடையாது, அவருடைய வழக்கறிஞருடைய ஃபால்ட். ஓகே, இது கிளியர் கட் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட். ஏன் இந்த வக்கீல் வந்து இந்த ஸ்டெப் எடுக்கலைங்கிறது அவர் வக்கீலை கூட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்தாலும் தெரியும். ஸோ ஒரு கிரிமினல் வழக்கில் நம்ம வக்கீலாக இருக்கோம் அப்படின்னா நாங்களே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? எங்கள் சீனியர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் ஒரு ட்ரையல் நடத்தணும் அப்படின்னா அந்த கட்டில் டேட் போடாமல் இந்த 317 பெட்டிஷன் சிஆர்பிசி இப்போ பிஎன்எஸ் அதை நாங்கள் ரெடிமேடாக வச்சுருப்போம், ஸ்டாம்ப் ஊட்டி. டேட்டே போடாமல் ரெடியாக வச்சுருப்பீங்க. அப்படியே வாரண்டே போட்டிருந்தா கூட அந்த வாரண்ட் ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடி 70 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசி, இப்போ 72 சப் கிளாஸ் 2 பிஎன்எஸ்எஸ், அதில் நாங்கள் ரெடியாக பெட்டிஷன் வச்சுருப்போம். சப்போஸ் ஒரு ஷூரிட்டி கேட்டால் கூட ஷூரிட்டி ரெடியாக நாங்கள் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு அட்வொகேட் வந்து கிரிமினல் வழக்கை எப்படி நடத்தணும்னு எங்கள் சீனியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ ஒரு வழக்கில் வர கொண்டு போகிறாங்க, அது வக்கீலுடைய தவறுனால உள்ளே போயிடுறாரு. இதில் என்ன நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவருடைய பாதைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். ஒரு வழக்கு போடுறாங்க, அப்புறம் எல்லா சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகைன் சொல்கிறாங்க
ஒரு குற்றத்துக்கு, ஒரு இன்சிடென்ட்டுக்கு, ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு சீன் ஆஃப் அக்ரன்ஸுக்கு ஒரு வழக்கு தான் போடணும்னா பட எஃப்ஐஆரை போடுறான். கண்டிப்பாக ஒரு சில மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறான், ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சில மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. பல வழக்குகளை கஸ்டடி எடுக்கிறாங்க. அவருடைய அந்த அந்த சஃபரிங்ஸில் அவர் வந்து இதெல்லாம் மன உளைச்சல்லாம் ஏற்றுட்டு உயிரோட அவர் நடமாடி கொண்டிருக்கிறாருங்கிறது பெரிய கிரேட். ஒரு வழக்கு இல்லை, பல வழக்கில் ரெஃப்யூஸ் பண்ணுறான் ரிமாண்டை. ரிமாண்ட் பண்ண வழக்கில் கஸ்டடி எடுக்கிறான் போலீஸ். எல்லாத்துக்கும் போலீஸ் கஸ்டடி. ஒரே இது என்ன, பெண் போலீஸை பற்றி ஆபாசமாக பேசுது, இதுதான் கஸ்டடி. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காரில் கஞ்சா விடுங்க அப்படின்ட்டு பேசுகிறேன். நான் அவர் சொன்ன பாதையை சொல்கிறேன். அந்த வழக்குக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு கஞ்சா வழக்கு போடுறாங்க அவர் மேலேயும் டிரைவர் மேலேயும். அந்த கஞ்சா வழக்கில் தான் இவர் அப்பீர் ஆகலை அப்படின்னு சொல்லி அதில் வக்கீல் பெட்டிஷன் போடலைன்னு சொல்லி இப்போ என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வீட்டை போய் சர்ச் பண்ணுறாங்க, ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க, கூண்டாஸ் போடுறாங்க. கூண்டாஸ் என்ன ஆகுது, ஒரு ஹானரபிள் ஜட்ஜஸ் அவர் விடுமுறை கால நீதிமன்றம் எடுக்கும்போது அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஹானரபிள் இன்னொரு ஜட்ஜ் வந்து மாறுபட்ட கருத்தை சொல்கிறார். இல்லை இல்லை, கவர்மெண்ட் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணாதான் டிஸ்போஸ் பண்ண முடியும், மூன்றாவது நீதிபதிக்கு போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ரூலிங்கை கொடுத்துட்டு இல்லை இல்லை உடனே எடுத்து விசாரிக்கின்றார். அவர் அது எப்படி நான் வந்து விசாரிக்க முடியும், ஏகப்பட்ட ஆக்ட் 14 கூண்டாஸ் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது, இந்த வழக்கை மட்டும் நீங்கள் சொன்ன விசாரிச்சிட முடியுமா? யார், தன்னுடைய சக நீதிபதி. அவர் ஒரு மூத்த நீதிபதி, ஆனால் டிசிஷன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. அதை அவர் வந்து டிக்ளைன் பண்ணிட்டு அதெல்லாம் ஓவர் டர்ன் பண்ண முடியாது, வரும்போது விசாரிக்க முடியுன்றார். உடனே ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே கோவமாய் இன்டரிம் பெயில், அதாவது வந்து கூண்டாஸில் இன்டரிம் பெயில்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிற சட்டத்துறைக்கு எங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் தெரிவித்த ஒரு வழக்கே சவுசிங்கர் வழக்கு தான். இன்டரிம் பெயிலை கொடுத்து மறுபடியும் விசாரிங்கன்றாங்க. அப்புறம் ஹானரபிள் நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியன் லார்ட்ஷிப் அண்ட் வி சிவகாந்த் லார்ட்ஷிப் அவங்களில் வந்து ஒரு கிளியர் கட்டாக, அதாவது ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச் என்ன எக்ஸ்பிளைன் அவர் விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணி வெளில வரும்போது இன்னொரு குண்டாஸ் போடுறாங்க. அதை எடுத்துட்டு ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே சில உத்தரவுகள். அதுக்கப்புறம் இந்த வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வரும்போது என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை அட்வைசரி போர்டே வந்து, அட்வைசரி போர்டு யார், அறிவுரை குழுமம். 3 ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருக்காங்க. மிஸ்டர் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு மோகன் ராம், மிஸ்டர் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு அக்பர் அலி, ஜிஎம் அக்பர் அலி, மிஸ்டர் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஆனந்தி. 3 நீதியரசர்கள் ரிட்டையர்டு. அவங்க நோனோ இது வந்து சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ஒன்றும் கிடையாது, இல்லை ஓகே இதில் பிரிமா பேசி கிடையாது, முகாந்திரமே இந்த வழக்கில் கிடையாது, உங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, தகுந்த விளக்கம் உங்களால் கொடுக்க முடியல, இதில் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு அவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு அது முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பாவம் எல்லா வழக்குலையும் ஓடலையே பெயிலை வாங்கி, பெயில் வாங்குறது பிரச்சனை இல்லை, அப்புறம் ஜாமீன்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து வெளியில் வந்து இருக்கும்போது இந்த கஞ்சா கேஸில் வக்கீலோட தவறில் உள்ளே போயிடுறாரு, இன்னொரு வழக்க போடுறாங்க. ஸோ இவர் ஜெயிலில் இருந்த பொழுது அவங்க அம்மாவும் அவங்க ரிலேட்டிவ்ஸும் பட்ட பாடுகள் எத்தனை, கண்டிப்பாக எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாம் போயிடுச்சு இல்லை. ஸோ ஒரு சாதாரண ஒரு பெட்டிஷன், இவர் இன்னைக்கு வரல, இந்த மருத்துவ காரணம் இல்லை இந்த காரணம் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தா இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டான். வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் நீ ஆள் இல்லாமல் அக்யூஸ்ட் இல்லாமல் வாரண்ட் ரீகால் பண்ணியிருக்கோம், நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் அதுவும் நீ பண்ணலை, இல்லை ஒரு கூப்பிட்டாவது ரீகால் பண்ணிருக்க அதுவும் பண்ணலை. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து போதாத காலம் 24 டிசம்பர் 31 வரை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 25லயாவது அவருக்கு வந்து ஒரு நல்ல காலம், நல்ல நீதித்துறை காலம், நல்ல விடிவு காலம் சட்டத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு ஒரு, அவர் தவறே பண்ணியிருந்தாலும் சட்டத்தில் நீங்கள் தண்டிச்சுட்டு போங்க. அவர் பெண்களை பற்றி இவ்வளோ பேசினார், நம்ம சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவர் பேசியது வந்து ரொம்ப கிரேவு அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நம்மளும் அதை வந்து நம்ம உடனே கேட்பாங்க வியூவர்ஸ், உங்கள் சிஸ்டர்ஸு யார் அந்த போலீஸே வியூ போடுவாங்க,
உங்கள் ஒய்ஃபு உங்கள் சொந்தக்காரில் போட்ட நாங்களும் ஒத்துக்கிறையா அதை? சரி, உங்களை தப்பாக பேசுறது தவறு தான். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், என்ன சட்டத்தை அது கொடுத்துட்டு போங்க. கேஸ் நடத்துங்க. நாளைக்கு நீங்கள் கேஸ் சொல்ல போகிறீங்களா? நீங்கள் நான் கேட்குறேன், இந்த கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட போலீஸ் வந்து ஒன்று வச்சுங்க, சாதாரண பொதுமக்கள் கோர்ட்டுக்கு வர்றதுங்கிறது ஈஸி. ஒரு காவல்துறையில் சர்வீஸில் யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருக்கிற பெண் போலீஸ் கோர்ட்டுக்கு வர்றதுங்கிறது 1000 நடைமுறைகள் இருக்குது. நீங்கள் ஹையர் அஃபிஷியல் பர்மிஷன்லாம் வாங்கணும், டிஐஜிட்ட, எஸ்பிகிட்ட, உங்கள் டிஎஸ்பிட்டையோ இல்லை ஏசிட்டையோ, வாட் எவர் இட் மேபி. அட்லீஸ்ட் எஸ்ஐ வரைக்கும் நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் 7 வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வர முடியும். இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன பாருங்கள், அத்தனை வகையில் விடுதல் தான் அவர். நிறைய நடைமுறைகள் சிக்கல் இருக்குதுல்ல. அதனால் அவர் பேசியது வந்து தவறு. பெண் விமன் போலீஸை வந்து அவர் தவறாக பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன். அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க, வேணாம்னு நம்ம சொல்லலை. கொடுத்தாதான் வந்து நாளைக்கு வந்து பெண் போலீஸையோ வேற பெண் அதிகாரிகளையோ வந்து மற்ற இழிவாக பேச மாட்டான். அதுக்கு ஒரு பாடத்தை நீ கற்பிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இது வந்து அரசால் ஏற்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாது. அவருடைய வழக்கறிஞரால் ஏற்பட்ட ஒரு சட்டத்தில் ஏற்பட்ட ஒரு பிழை, சட்டத்தவறு. இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. ஓகே சார், இவ்வளோ கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.